பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சனி பகவான் ஜூன் 29ஆம் தேதி கரெக்டா வக்ர நிலைக்கு போக போறாரு. அதே போல வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நவம்பர் 15 சுமார் 140 நாட்கள் சனி பகவான் வக்ர நிலையில டிராவல் பண்ண போறாரு. பொதுவா சனி பகவான் வக்ரத்துக்கு போகும்போது ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு டிரான்சிட் ஆவார். பட் ஆனா இந்த சனி வக்ர பயிற்சியில எந்த டிரான்சிட்டும் பண்ணல. நம்முடைய ஜென்மத்திலேயே, அதாவது நம்முடைய சுயஸ்தானத்திலேயே சனி பகவான் வக்ரமாக போறாரு. அதாவது நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. 7.5 சனியுடைய செகண்ட் பேஸ்ல இருக்கும். ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. இப்போ ஜென்ம சனிலே வக்ர சனி, இது நமக்கு ஃபேவரா இல்ல அன்ஃபேவரா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டெஃபினட்டா ஃபேவர். ஏன்னா பொதுவா ஜென்மத்துல சனி பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணும்போது நமக்கு கெடுபலனை கொடுக்கிறாரு. அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா சனி பகவான் நமக்கு ராசிதிபதியோ வருவாரு. சோ அது பிளஸ்ஸா இருந்தாலுமே சனி பகவான் கர்ம வினைகளுக்கு ஏற்ப 7.5 சனி காலகட்டங்கள்ல நமக்கு பலாபலன்களை வழங்கிடுவாரு. அது நல்ல பலனா இருந்தாலும் சரி, தீய பலனா இருந்தாலும் சரி, நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை இந்த 7.5 சனி காலகட்டத்துல குறிப்பா ஜென்ம சனியில வலியுறுத்தி நமக்கு வழங்குவாரு. அவை மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தோம்னா ஜென்ம சனியில ஒரு பாடுபட்டுருவாங்க. ஏதோ புதுசா ஏதாச்சும் பிரச்சனை, குழப்பம் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் மாத்தி லைஃபையே அப்படியே புரட்டி போடுற ஒரு காலகட்டம், அதுதான் ஜென்ம சனி. நிறைய பேர் இப்போ பெரிய ப்ராப்ளம்ஸ், பெரிய மன வருத்தம், எதுவுமே பிடிக்கல, வாழ்க்கையே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வெறுத்து பேசுற அந்த வார்த்தைகள், இப்படிதான் லைஃப் அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கும். இப்போ ஜென்ம சனியில சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு. ஆகவே நமக்கு இந்த மன குழப்பம், மன வருத்தம், நீண்ட நாளா இருந்த பெரிய பிரஷர்ஸ் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் குறையும். ஆகவே இந்த வக்ர சனி பயிற்சியில நிச்சயமா ஒரு சிறப்பான பலன்களை இந்த காலகட்டங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த ஒரு 140 நாட்கள் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். சனி பகவான் நல்ல பலன்களை கொடுக்கலைனாலும் இந்த வக்ர சனி காலகட்டத்தில் நமக்கு கெடு பலன்களை கொடுக்க மாட்டாரு. புதுசா எதுவும் பிரச்சனைகளை கிரியேட் பண்ண மாட்டாரு. ஆகவே சனி பகவானுடைய தொந்தரவு இந்த 140 நாட்களுக்கு நமக்கு இல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆகவே இந்த சனி வக்ர பயிற்சியில நீண்ட நாளா இருந்த மன வருத்தம், நீண்ட நாளா இருந்த மன குழப்பம், பிரச்சனைகள், ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான பிரச்சனை இருக்கும். அது ஒருத்தருடைய ஏஜ் வைஸா டிஃபர் ஆகும். அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா இந்த சனி பயிற்சியில பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனியில முதல் சுத்து, 2ஆம் சுத்து, 3ஆம் சுத்துன்னு சொல்லுவாங்க. அவை முதல் சுத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிகப்படியான கெடுபலன்களும், அதே போல 2ஆம் சுத்துல இருக்கிறவங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்பட்டாலும் அது ஃபைனல் ரிசல்ட்ல நமக்கு ஃபேவரா முடியும். ஒரு புரிதலோட ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு. சோ அதான் 2ஆம் சுத்து. 3ஆம் சுத்து மரண சனின்னு சொல்லுவாங்க. சோ இந்த 3ஆம் சுத்துல இருக்கிறவங்க ஹெல்த் வைஸா ரொம்ப கேரிங்கா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். சோ இப்படி அந்த சுத்து வைஸாவும் நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது மாறுபட்டு கிடைக்கும். ஓகே, இப்ப பேசிக்கா சனி வக்ரம் ஜென்மத்துல, அதுவும் ஜென்ம சனி வக்ரம் ஆகுறாரு. இப்போ எதன் வகையில நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்மத்துல சனி பகவான் இருக்கும்போது பெரிய மனக்குழப்பம், அப்படியே சிந்தனை எல்லாம் மாறி தப்பான வழியில டிராவல் பண்றது, எதுலயுமே ஒரு திருப்தி இல்ல, எதுவுமே எனக்கு ஃபேவரா நடக்க மாட்டேங்குது, நான் எது ஸ்டார்ட் பண்ணாலும் தடங்கள் ஆகுது, நான் ஏதாச்சும் இறங்குறனாக்கா அதுல ஏதாச்சும் ஒரு குழப்பம் வந்துடுது. இப்படி போயிட்டு இந்த காலகட்டம் இப்போ விலகி அடுத்த 140 நாட்கள், அதாவது ஜூன் 29க்கு மேல நமக்கு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பா தடை தாமதங்கள்லாம் விலகும். இப்போ நீங்க எதன் வகையில முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் இப்போ நமக்கு ஃபேவரா முடியும். சோ அது ஒரு முதல் விஷயம். நீண்ட நாளா தடைப்பட்ட விஷயங்கள், தடைப்பட்டு இருக்கிற விஷயங்கள் இப்போ ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். சோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா மனக்குழப்பம், மனக்கவலை இந்த காலகட்டங்கள்ல அப்படி டோட்டலா குறையும். ரொம்ப நாளா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நொந்து அப்படியே நம்மளுக்கு நாமளே ஏதோ ஒரு ஆறுதல சொல்லி லைஃப் மூவ் பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்போ அந்த மனக்குமுறல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு தைரியம் அப்படியே நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. பொதுவா சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு அடையாளம் புரியாத கவலை, அடையாளம் புரியாத பயம், பதட்டம், எது பண்ணாலும் ஒரு கான்பிடன்ட் இல்லாம இருக்கிறது, நம்மளால இது பண்ண முடியுமான்னு நமக்கே நம்ம மேல டவுட் வருது. இதெல்லாம் 3ஆம் இடத்தை சனி பகவான் பாக்குறதுனால ஏற்படும். இப்போ வக்ர சனி பார்வையே 3ஆம் இடத்து மேல செலுத்துறாரு. ஆகவே இப்ப புதுசா பார்த்தோம்னா ஏதோ ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறகும். நம்மளால எல்லாமே பண்ண முடியும், நம்மளால எல்லாத்தையும் நம்மளால சமாளிக்க முடியும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மன தைரியம், அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல சிறப்பான முறையில கிடைக்கும். இதுவே நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுக்கும். ஆகவே மனதுல இருந்த கலக்கமான நிலையெல்லாம் விலகி இப்ப தெளிவான ஒரு மனநிலை கிரியேட் ஆயிடும். சோ அது நம்ம முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். கவலைகள்லாம் விலகிடும். கவலைகள் விலகி ஒரு மகிழ்ச்சி, அப்படி இல்லைன்னா ஒரு விறுவிறுப்பான ஒரு பரவசமான ஒரு மனநிலை வந்துடும். இப்ப ஏதாச்சும் பண்ணணும், அப்படியே சோம்பேறித்தனமா போன ஒரு சூழ்நிலை விலகி அப்படியே சூடு பிடிக்க ஆரம்பிக்க மாட்டோம். நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், இந்த நேரத்துல நம்ம ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணலாம், எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும், நம்மள ஏளனமா பேசினவங்க கிட்ட நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இந்த நேரத்துல தலை தூக்க ஆரம்பிக்கும். சோ அது நம்ம ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டா பார்க்கலாம். அடுத்ததா
இரண்டாவதா பார்த்தோம்னா 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு கொடுக்கிறாரு. இப்போ இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு, இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த மன வருத்தம், மேலும் இளைய சகோதரத்துவத்தோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, பிரச்சனை, குழப்பம் இதெல்லாமே விலகி இளைய சகோதரத்துவத்தால ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் இதுவுமே இந்த காலகட்டத்துல நமக்கு கிடைக்கும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா கெரியர், அதாவது நம்முடைய தொழில், உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது கடந்த காலகட்டத்துல ஜென்மசனி காலகட்டத்துல ஒரு நிரந்தரமான தொழிலோ நிரந்தரமான உத்தியோகமோ அப்படின்னா ஆல்ரெடி உத்தியோகம் தொழில இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல பெருசா திருப்தி இல்ல, பெருசா நிம்மதி இல்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவே போனுச்சு, என்னால எதுலயுமே ஒரு நிம்மதியா எதுலயுமே போக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த மனநிலை அதெல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். மேலும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த தொழில் உத்தியோகம் இல்லாத ஒரு சூழ்நிலை, வேலை வாய்ப்பின்மை, எங்க போனாலும் ஏதாச்சும் காரணத்தை சொல்லி எங்களை அமுச்சு விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை. இப்படியே வேலை கொடுத்தாலும் அது பிடிக்கிற வேலையா இருக்காது, ஏதோ பிடிக்காம ஏதோ பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்படி போயிருக்கும் கடந்த காலம். இப்போ சனி வக்ரம் ஆகுறதுனால 10th house சனி பாக்குறாரு, பிளஸ் குரு பார்வை 10th house மேல பதியும் சப்தம பார்வை. ஆகவே இந்த நேரத்துல ஒரு நிரந்தரமான தொழில், நிரந்தரமான ஒரு உத்தியோகம் டெஃபினட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. ஆகவே அடுத்த 140 நாட்கள் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல வளர்ச்சி இருக்கும். இதுவரைக்கும் இருந்த மன வருத்தங்கள், தொழில் உத்தியோக ரீதியா இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் விலகி தொழில் உத்தியோகத்துல ஒரு முனைப்போட ஈடுபட்டு அதுல வெற்றி அடைகிறதுக்கு ஒரு ஏற்ற நேரமா இருக்கும். ஏன்னா குரு பலம், குரு பார்வை, குரு 4th ஹவுஸ்ல இருந்தாலுமே அது நமக்கு ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் விறுவிறுப்பை கொடுத்து நம்மள கொஞ்சம் சோர்வடைய வைப்பாரு தவிர 10ஆம் இடத்தை பாக்குறதுனால நம்ம தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இப்ப அதிகமா இறங்குவோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க, அது நல்ல வெற்றிகளும் கிடைக்கும். மேலும் இந்த நேரத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. ஏன்னா குரு பார்வையால நமக்கு 10th house பலப்படுத்துறாரு, சனி பலம் இழக்கிறாரு. ஆகவே இந்த நேரத்துல தொழில் உத்தியோகம் ரீதியா இருந்த தடை தாமதங்கள்லாம் விலகி தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரஷரான ஒரு சூழ்நிலை, கஷ்டகரமான ஒரு சூழ்நிலை இதெல்லாமே விலகி இப்போ தொழில் உத்தியோகத்துல ஒரு நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம், மேலும் ஒரு ஆனந்தம் இதெல்லாமே இந்த நேரத்துல டெஃபினட்டா கிடைக்கும். நீ எந்த மாதிரியான தொழில இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, இப்போ அதுல ஒரு ரிலீஃப்மெண்ட் இருக்கும். மேலும் அந்த தொழில் உத்தியோக ரீதியா ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் கிரியேட் ஆகும். அது உத்தியோகம் சார்ந்து சம்பள உயர்வா இருக்கலாம், ப்ரமோஷன்ஸா இருக்கலாம். சோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை இந்த உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில நம்ம அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும். சோ அது நமக்கு ஃபேவரா இருக்கு. அடுத்து இந்த நேரத்துல இந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு சிந்தனை வரும். ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சிந்தனை வரும். அடுத்த 140 நாட்கள் ஃபேவரா இருக்கு. ஆகவே சின்னதா ஏதாச்சும் முதலீடு பண்ணி பாருங்க. ஹைலி ரிஸ்க், ஏதாச்சும் கடன் வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போட்டு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுலயும் இறங்க வேண்டாம். ஏன்னா ஜென்ம சனி இன்னும் விலகல, 7.5 சனி இன்னும் விலகல. அடுத்த ஒரு 140 நாட்கள் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை சரி பண்றதுக்கு சனி பகவான் கொஞ்சம் கேப் கொடுக்குறாரு. சோ அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்காம இருக்கிறத மூவ் ஆன் பண்ணுங்க, அதுதான் சிறப்பு. அதுலயும் இந்த நேரத்துல பார்ட்னர்ஷிப்புக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் என்ன கேட்ட பொறுத்தளவுல செயல்படுத்த வேண்டாம், அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா 4th ஹவுஸ்ல குரு, 2nd ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ராகு, அடுத்தது 8th ஹவுஸ்ல பார்த்தோம்னா கேது. ஆகவே இயர்லி பிளானர் எல்லாம் பெருசா ஃபேவரா இல்ல, சனி மட்டும் கொஞ்சம் நமக்கு வழி விடுறாரு. ஆகவே இந்த நேரத்தை சீர்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கணும், ஹைலி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. சோ அதை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா வாழ்க்கை துணை, திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 7th ஹவுஸ் சனி பகவான் தன்னுடைய சப்தம பார்வையில பார்ப்பாரு. ஆகவே கடந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம், வாழ்க்கை துணையோட சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு தனித்தனியா இருக்கிறது, அப்படி இல்லைனாக்கா வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கும், அதனால மன வருத்தம். இப்படி ஏதாச்சும் சுத்தி ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான மனக்குழப்பங்களை கொடுத்திருப்பாரு, மன வருத்தங்களை கொடுத்திருப்பாரு. இப்போ சனி வக்ர பார்வையால இதுவரைக்கும் இருந்த மன வருத்தம், மனக்குழப்பம் விலகி ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிடுவாரு. சோ அது நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். மேலும் வாழ்க்கையினோட இருந்த கருத்து போராட்டம், வாழ்க்கையினோட ஏற்பட்ட மன வருத்தங்கள் இதெல்லாமே விலகி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, மேலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. சோ அதெல்லாமே இந்த காலகட்டத்துல டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்தது திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு திருமண தடை. ஏன்னா 7th ஹவுஸ் சனி பகவான் சப்தம பார்வையில பாக்குறாரு. பிளஸ் அதுலயும் மெயினா பார்த்தோம்னா குரு பலமும் பெருசா இல்ல. கடந்த காலகட்டத்துல 3rd ஹவுஸ்ல குரு, இப்போ 4th ஹவுஸ்ல அர்த்தாஷ்டம குரு. இப்பயுமே குரு பெருசா ஃபேவரா வரல, குரு பலம் இன்னும் வரல. அவை கடந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல நிறைய பேருக்கு இந்த திருமண முயற்சியிலே நிறைய மன வருத்தம் வந்திருக்கும், நிறைய மனக்குழப்பம் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த திருமண முயற்சி அப்படியே நிச்சயம் வரைக்கும் போய் அப்படியே தடைப்பட்டு போறது, இதனால ஒரு சிலருக்கு மன வருத்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம். என்னை பொறுத்த அளவுல இந்த ஜென்ம சனி பெருசா ஃபேவர் இல்ல. பிளஸ் பார்த்தோம்னா குருபலமும் நமக்கு ஃபேவரா இல்ல. குறைந்தபட்சம் கோச்சார ரீதியா குருபலம் வந்தாதான் நமக்கு திருமணத்துல ஒரு நல்ல ஒரு செய்திகள், மன வருத்தம் இல்லாத அளவுக்கு திருமண முயற்சியில வெற்றி அப்படிங்கறதெல்லாம் ஏற்படும். அவே குருபலம் பெருசா இல்ல. ஆகவே இந்த திருமண முயற்சியெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்துறது சிறப்பு. அது எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. மேலும் இந்த நேரத்துல இந்த வக்ர சனி காலகட்டத்துல அடுத்த 140 நாட்கள் சனி பகவானுடைய
தொந்தரவு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துல திருமண முயற்சி பண்றீங்கன்னா அதுல நல்ல செய்திகள், நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா இந்த நேரத்துல திருமண முயற்சி கிளிக் ஆகுது, உங்களுக்கு சாதகமா வருது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பார்ட்னருக்கு குருபலம் இருக்கா, கோச்சார ரீதியா குருபலம் இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜாதக பொருத்தத்தை சரியா பாத்துக்கோங்க. உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து 2 பேருக்கும் ஜாதக பொருத்தம் சரியா இருக்கா அப்படிங்கறத சரியா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்றது சிறப்பு. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது சிறப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது. அடுத்தது பார்த்தோம்னா நண்பர்களோட கடந்த காலகட்டங்கள்ல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நண்பர்களோட ஒரு சிலர் வந்துட்டு பேசிக்காம பிரிஞ்சிருக்கிறது, அப்படி ஏதோ ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆயிருக்கும். இப்போ பிரிந்த நண்பர்களோட ஒன்று சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே ஒண்ணு சேருவீங்க, கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்க ஆரம்பிப்பீங்க. நண்பர்கள் மத்தியில இருந்த கருத்து வேறுபாடு எல்லாம் விலகி நண்பர்களோட ஒற்றுமையா டிராவல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த 140 நாட்கள் இதுக்கும் ஃபேவரா இருக்கு. அடுத்தது மெயினா பார்த்தோம்னா ஹெல்த். மோஸ்ட்லி நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாவே இருந்திருக்கும். ஏன்னா அஷ்டமத்துல கேது, செகண்ட் ஹவுஸ்ல ராகு. ஆகவே பொருளாதார தட்டுப்பாடு, மருத்துவ செலவு, உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை அதிகமா இருக்கிறது, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பாடுபடுத்திருக்கும். ஹெல்த் ரீதியா டெஃபினட்டா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஜென்மசனி காலகட்டத்துல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மருத்துவ செலவு அதிகமா இருக்கும். நமக்கோ அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேமிலியில யாருக்காச்சும் மருத்துவ செலவு, தேவையில்லாத விரைய செலவு, அப்படியே அசுப செலவாவே போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இப்போ இந்த ஜென்ம சனியில வக்ர சனி நமக்கு இந்த மருத்துவ செலவுகளை கொஞ்சம் குறைக்கும். பட் இருந்தாலும் அஷ்டமத்துல கேது இருக்காரு, ஆகவே மர்மமான ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா பாத்துக்கிறது சிறப்பு. ஹெல்த் வைஸா இந்த காலகட்டத்துல கவனமா தான் இருக்கணும் என்ன பொறுத்தளவுல. ஏன்னா அஷ்டமத்துல கேது, செகண்ட் ஹவுஸ்ல ராகு, அது வந்து பெருசா ஃபேவர் பண்ணாது, ஹெல்த்ல ஏதாச்சும் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனா ஜென்மத்துல இருக்கிற சனி இப்போ கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆகவே இந்த நேரத்துல ஹெல்த் ரீதியா இருக்கிற பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆகவே மருத்துவ செலவுகளை இப்ப மேற்கொள்றோம்னாக்கா அதுல நல்ல ஒரு ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும். சோ அது நமக்கு ஃபேவரா இருக்கு. அட் சேம் டைம் பார்த்தோம்னா ஹெல்த் ரீதியா கவனமா இருந்துக்கணும். ஏதாச்சும் சின்னதா பிரச்சனைனாலும் உடனே அதை பரிசோதனை செஞ்சு என்ன ஏதுன்னு உடனே ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான சொல்யூஷன் எடுத்துக்கிறது சிறப்பு. சோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம். ஏன்னா 7th ஹவுஸ் சனி பாக்குறாரு, 8th ஹவுஸ்ல கேது. ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த மருத்துவ செலவுகள், வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட உடல் ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாமே விலகி வாழ்க்கை துணையால ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் இதெல்லாமே இந்த நேரத்துல கிடைக்க ஆரம்பிக்கும். சோ அதையுமே நம்ம ஃபேவரா பார்க்கலாம். அடுத்தது பொருளாதார பிரச்சனை, பொருளாதாரம் சார்ந்த வகையில இருந்த மன வருத்தம், சோ அதெல்லாமே இந்த நேரத்துல ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் விலகி பொருளாதார தட்டுப்பாடு, கடன் சுமை, கடன் பிரச்சனை இதெல்லாமே ஓவராலா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் அதுல எல்லாம் கொஞ்சம் ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா இந்த நேரத்துல இந்த கடன் கட்டுறதுக்கு நிறைய பேர் முனைப்போட செயல்படுவாங்க. கடன் பிரச்சனை, இந்த டியூ கட்டுறது, சோ இதெல்லாம் அந்த ஒரேடியா கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல அந்த முயற்சிகளை ஈடுபடுவாங்க. ஆகவே இந்த நேரத்துல இந்த கடன் தொல்லையில, கமிட்மெண்ட்ல இருக்கிற அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் வெளில வருவோம். சோ அது நமக்கு ஃபேவரா இருக்கும். பட் இருந்தாலுமே பொருளாதார தேவை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏன்னா செகண்ட் ஹவுஸ்ல ராகு இருக்காரு, அதை வந்து தன குடும்ப வாக்கு ஸ்தானம் சொல்லுவாங்க. ஆகவே அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த வகையில நிறைய விரை செலவு, ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே அது ஏதோ ஒரு வகையில பொருளாதார தட்டுப்பாடு மாத்தி மாத்தி ஏதோ ஃபேமிலியோட பிரஷர்ஸ் அப்படி இப்படின்னு அப்படியே வந்துகிட்டு இருக்கும். ஆகவே அதை கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறது சிறப்பு. பொருளாதாரத்தை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்றது சிறப்பா இருக்கும். அடுத்தது வாக்கு ஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால பேச்சு வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு பேசி வார்த்தைகள் இருக்குன்னு கொட்டிடக்கூடாது. ஏன்னா இந்த நேரத்துல வாக்குலாம் கொஞ்சம் கடுமையா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எளிமையா மற்றவர்களை காயப்படுத்துற மாதிரி பேசிடுவீங்க. ஆகவே பேச்சுல நிதானம் இருக்கணும். அடுத்தது பேசி எதுலயும் போய் மாட்டிக்க கூடாது. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வார்த்தையை விட்டு எதுலயும் போய் மாட்டிக்க கூடாது. சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா வாட்ச் அவுட் பண்ணிக்கணும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த அளவுல இந்த காலகட்டத்துல செகண்ட் ஹவுஸ்ல இருக்கிற ராகு, 8th ஹவுஸ்ல இருக்கிற கேது, ஹெல்த் ரிலேட்டடா எதுவும் பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லைனாக்கா பெருசா ப்ராப்ளம்ஸ் இல்ல. ஏன்னா ஜென்மத்துல இருக்கிற சனி பகவான் வக்ரம் ஆகுறதுனால படிப்பு ரிலேட்டடா கொஞ்சம் சிந்தனை எல்லாம் போகும். படிக்கிறதுக்கு அந்த ஆர்வம் எல்லாம் இப்போ எழுச்சி பெற ஆரம்பிக்கும். படிப்பு ரீதியா இருந்த அந்த சோர்வு எல்லாம் இப்போ கொஞ்சம் விலகி, சோம்பேறித்தனம் எல்லாம் விலகி மாணவர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாவாங்க. ஆனா செகண்ட் ஹவுஸ்ல இருக்கிற ராகு ஏதோ ஒரு வகையில ஃபேமிலி ரிலேட்டடா தடை, அப்படி இல்லைனாக்கா 8th ஹவுஸ்ல இருக்கிற கேது ஹெல்த் ரிலேட்டடா ஏதாச்சும் தடை பண்றது வாய்ப்பு இருக்கு. ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்து பண்ணிக்கிறது சிறப்பு. 4th ஹவுஸ்ல இருக்கிற குரு அதுவுமே வந்துட்டு சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால ஹெல்த் ரிலேட்டடா கவனமா இருக்கணும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிட்டாக படிப்பு ரீதியா கொஞ்சம் மாற்றங்கள்லாம் ஏற்படும். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குரு இருக்கிறதுனால, அதுவும் சுக்கிரனோட வீட்டுல குரு இருக்கிறதுனால இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் மன அழுத்தம், நம்மளால இதை பண்ண முடியுமா, இதை பண்ணிடலாமா அப்படிங்கிற அந்த பிரஷர்ஸ் இருக்கும். அவை அதை கொஞ்சம் காம் டவுன் பண்றதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. ரொம்ப மனசு போட்டு அலட்டிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, மனதை அமைதிப்படுத்துங்க. சோ அது உங்களுடைய வெற்றிக்கு ஒரு வழிவகை செய்யும். ஓவராலா அந்த சனி வக்ர பயிற்சி நமக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணுது. ஜென்ம சனி காலகட்டத்திலையும் ஜென்மத்திலேயே சனி வக்ரம் ஆகிறது நமக்கு ஃபேவர் தான். இது வரைக்கும் இருந்த பெரிய பிரச்சனை எல்லாம் இப்ப குறையும். மழை போல தெரிஞ்ச பிரச்சனை எல்லாம் இப்ப ஒண்ணுமே இல்லாம அப்படியே குறைஞ்சிரும். அதுக்கு நான் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்ல, மற்ற கிரகங்களும் நமக்கு கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்கு. இயர்லி பிளானட்ல
பொசிஷன்ல குருவும் ஃபேவரா இல்ல, குருபலம் இல்ல. அதே போல ராகு கேது அதுவுமே பெருசா ஃபேவரா இல்ல. பட் ஆனா சனி மட்டும் கொஞ்சம் வக்ரம் ஆகுறதுனால நமக்கு பிரச்சனை இல்ல. சனியுடைய தொல்லை அடுத்த 140 நாட்களுக்கு இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆகவே இந்த சனி வக்ர பயிற்சி நமக்கு எவ்வளவோ ஃபேவரா தான் இருக்கு. முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முயற்சிகள், உங்க வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய முக்கியமான முயற்சிகளை இந்த நேரத்துல எடுக்கலாம். சோ அதுக்கு ஃபேவரா இருக்கும். அதே சமயத்துல உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது ரெண்டுலயும் கவனம் செலுத்திக்கணும். மேலும் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாரோட கருத்து வேறுபாடு, தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அலட்சியங்கள் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள்லாம் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது இந்த சனி வக்ர பயிற்சியை மேலும் நமக்கு சிறப்படைய வைக்கும். வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ அடுத்ததான் ஒரு சின்னதா ஒரு கிளியரிட்டி உங்களுக்கு கொடுத்துறேன். இது வரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான், ஒரு பொதுவான பலன்கள் தான். இது உங்களுடைய பர்சனல் ஹெராஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் டெஃபினட்டா. மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள், உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள் இது சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். ஆகவே ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் செயல்படுத்த போறீங்க, இந்த நேரத்தில் செயல்படுத்தியே ஆகணும். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பர்சனல் ஹெராஸ்கோப்போ உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு நடக்கிற தசாபுக்தி ஃபேவரா இருக்கா, நீ எது சம்பந்தமான விஷயங்கள் ரிலீஃப் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமான விஷயங்கள நமக்கு ஃபேவரான பலன்கள்லாம் கிடைக்குமான்னு ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த டிஸ்க்ளைமர் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறேனாக்கா, ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கோச்சார ரீதியா ஒரு பேடான இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துட்டு இருக்கும். பட் ஆனா தசாபுக்தி பர்சனல் சாட்ல வந்து தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்கும். சோ அவங்க இந்த கோச்சார பலன்களை பார்த்துட்டு இந்த நேரம் நமக்கு சரியில்லாத நேரம் அப்படின்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வரணும். கோச்சாரம் ரொம்ப ஃபேவரா தான் இருக்கும். பட் ஆனா பர்சனல் ஹெராஸ்கோப்ல தசாபுக்தி அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லாம அன்ஃபேவரா இருக்கும். சோ அவங்களுக்குமே ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகும். பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க, ஆனா உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும். அதுக்கு காரணம் உங்களுடைய பர்சனல் சாட்ல இருக்கக்கூடிய தசாபுக்திகள். ஆகவே சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு சிமிலரா ஓவராலா கரெக்டா வருதுனாக்கா பெருசா நீங்க ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்ல, பர்சனல் சாட் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. மேபி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகுது, நீங்க நிறைய நெகட்டிவா சொல்றீங்க, எனக்கு ஆனா பாசிட்டிவா நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க மட்டும் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதே போல பாசிட்டிவா சொல்ற இடத்துல நெகட்டிவா நடக்குதுனாலும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய பர்சனல் சார்ட்டை. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.